இவர் உயிரோட தன்னைத்தானே ஒரு சவப்பெட்டியில வச்சு அடைச்சுக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண 1968ல மிக்கி அப்படின்ற ஒரு சவப்பெட்டியை செய்யறாரு. செஞ்சு அதை பப்புக்கு எடுத்துட்டு வந்து சரக்க போட்டுக்கிட்டே அதுல வந்து ட்ரைனிங் எடுக்கிறாரு. எதுக்கு ட்ரைனிங்னு கேட்டீங்கன்னா, அடுத்த 60 நாளைக்கு வந்து அவர் வந்து அந்த சவப்பெட்டியில பூமிக்குள்ள தான் இருக்க போறாரு. அந்த சவப்பெட்டியில சில சிறப்பு அம்சங்கள் இருக்கு. அது என்னன்னா, சாப்பாடு தண்ணிக்கெல்லாம் ஓட்ட வச்சிருக்காரு. அப்புறம் மத்த சமாச்சாரத்துக்கு ஓட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம வெளியில மீடியா வந்துருவாங்க இல்ல, அதனால உள்ள இருந்து போன் பேசுறதுக்காண்டி போன்லாம் வச்சிருக்காரு அவரு. இதெல்லாம் பண்ணவரு இந்த விஷயத்தை தான் பொண்டாட்டி கிட்ட சொல்ல மறந்துட்டாரு. இதெல்லாம் அவரோட பொண்டாட்டி டிவில பார்த்துட்டு அவருக்கு போன் பண்றாங்க. ஏலே நீ எது செஞ்சாலும் விளங்கவே விளங்காது, தேவையில்லாத வேலை பார்க்காத, கம்முனுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் போடி எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சவப்பெட்டியில உள்ள புதைக்கிறாங்க. பொண்டாட்டியோட சாபத்தை மீறி அவர் 61 நாள் வந்து சவப்பெட்டியை பூமிக்குள்ள வச்சு உள்ள உயிர் வாழ்ந்துட்டாரு. கடைசியா பொட்டியை திறக்கும் போது எஸ் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு எனக்கு தான் அப்படின்ட்டு வரும்போது, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு கிடையாது, ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணுமா அவங்கள்ட்ட. இவர் பண்ணவே இல்லையா. அப்பவே அந்த பொண்டாட்டி போன் பண்ணும்போது என்ன இது என்கரேஜ் பண்ணா இப்படி பேசுதே அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் புரியுது. கரெக்டா சொல்லியிருக்காங்க அவங்க.